കഠോപനിഷത്തിലെ 2ാவது അധ്യായത്തിലെ 1ാவது വല്ലി, ആദ്യത്തെ അധ്യായത്തിലെ 3 വല്ലികളും 2ാவது അധ്യായത്തിലെ 3 വല്ലികളും മൊത്തം 6 വല്ലികളാക്കമുള്ളത്. அப்படின்னு பார்த்தானாக்கா 3 வள்ளி முடிஞ்சு இது 4வது வள்ளி. அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காயிட்டாக்கு மறுபடியும் அதை எடுத்து சொன்னது. அதனால் நமக்கு இந்த 2வது அத்தியாயத்தில் இருக்கிற வள்ளிகளை 4வது வள்ளி, 5வது வள்ளி, 6வது வள்ளி அப்படின்னு சொல்லிண்டே பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது 4வது வள்ளி. அதில் 3வது மந்திரம் பார்க்குறோம். ஏன ரூபம் ரசம் கந்தம் शब्दान स्पर्शान च मैदुनान एतेन एव विजानाति किम अत्र परिशिष्यते एतद् वै तद्. மந்திரங்களை பிரித்து பார்த்து அதுக்கப்புறமா அதனோட அர்த்தங்களை பார்க்கவாக்கும் செய்யறோம். மந்திரங்களை நம்ம இங்க சொல்லாம தான் அர்த்தங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஏன ஏதேன ஏவா, ഏതൊന്നിനാലെയേ രൂപം, രൂപത്തെയും രസം, രസത്തെയും ഗന്ധം, ഗന്ധത്തെയും ശബ്ദാൻ, ശബ്ദങ്ങളെയും സ്പർശാൻ, സ്പർശങ്ങളെയും മൈഥുനാൻ, ശരീരസുഖങ്ങളെയും மைதுன விருத்தியால உண்டாகிற சுகங்களையும் விஜானாதி தெரியப்படுறது. அத்ர இங்க கிம் என்னது, பரிசிஷ்யதே மிச்சம் மீதி வரது, தது அது, ஏதத் வை இதுதான். நஜிகேதஸே, நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்ட ஆத்மாவையாக்கும் நான் இங்க வர்ணிக்கிறேன், கேட்டுக்கோ. ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் சப்தம் இப்படி இருக்கிற 5 விஷயங்களையும் பலவித சுகங்களையும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது அந்த பரபிரம்ம சைதன்யத்தாலேயாக்கும். அதே மாதிரி இந்திரியங்களால அனுபவிக்கக்கூடிய எல்லாமே அழிவுள்ள விஷயங்களாக்கும். அழிவில்லாததாயிட்டு இருக்கிறது, அந்த மிச்சம் மீதியாயிட்டு இருக்கிறது அந்த பிரம்மம் அப்படிங்கிற சத்தியமாக்கும்.
அதைத்தான் நஜீகேதஸே நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாய். அதுதான் ஆத்மா. அமிர்தத்துவ காரணமா இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை மிருத்யுதேவன் வர்ணிக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். ஏனா ஏதொன்னினால அப்படின்னாக்கா அந்த பரம்பொருளோடு சைதன்யத்தால ரூபம் ரூபத்தையும் ரசம் ரசத்தையும் ஸ்பர்ஷான் ஸ்பர்ஷனங்களையும் ஸ்பர்ஷம் ஜனனா டச் அந்த டச் அப்படிங்கிறது ஸ்கின் வழியாவாக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். விஜானாதி தெரிஞ்சுக்கிறோமோ மைதுனாஞ்ச பிரஜா சிருஷ்டியும் நடத்துறோமோ ரூபம் ஏன விஜானாதி ரூபம் அப்படிங்கிறது ஆராலியாக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. கண்கள் வழியாவாக்கும் நமக்கு ரூபம் தெரியறது. ஆனா அதுக்கான சக்தி எங்கேந்தாக்கும் உள்ளது? கண்கள் இருந்தா மட்டும் பத்தாது. அந்த கண்களுக்கு ஒரு எனர்ஜி இருந்தாதான் அந்த கண்களால காணறதுக்கு சாதிக்கும். நல்ல அழகான கண்ணு இருந்துட்டு மட்டும் பிரயோஜனம் இல்லை. அந்த கண்ணுக்கு பார்வையை கொடுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது கொடுக்கறது அந்த பரபிரம்ம சைதன்யமாக்கும். ரசம் ஏன விஜானாதி ரசம் அப்படிங்கிறது ஆராலியாக்கும் தெரிஞ்சுக்கிறோம். வாயில ஒரு விஷயத்தை போட்டு சாப்பிடும்போது கசப்பு புளிப்பு இனிப்பு இப்படி எல்லாம் நமக்கு டேஸ்ட் தெரியறது. சில டைம்ல நமக்கு டேஸ்ட் தெரியாத அவஸ்தை வந்து சேரும். அந்த டேஸ்ட் நமக்கு தெரியறதுக்கான அந்த ஒரு பவரை கொடுக்கிறது பரம்பொருளாக்கும். நாக்கு வழி இது நமக்கு தெரியப்படுத்துற அந்த சக்தி அது பரம்பொருளாக்கும். நாக்கு வழி ரசத்தை தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி மூக்கு வழி மனம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தொக்கு வழி அதாவது ஸ்கின் வழி ஸ்பர்ஷத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் நமக்கு அனுபவப்படுத்தி கொடுக்கிற சக்தி பரம்பொருளோடு சக்தியாக்கும். சப்தம் மனம் ரசம் ரூபம் கந்தம் எல்லாம் தெரியறது அந்த பரம்பொருள் சக்தியாலேயாக்கும். அந்த கரணங்கள் வழியா ஒன்னிலையும் அட்டாச்மெண்ட் இல்லாதக்கு ஜீவாத்மா எல்லாம் எல்லாம் நம்மளை அனுபவப்படுத்தவும் செய்யறார், தெரிஞ்சுக்கவும் செய்யறார். பிரஜா சிருஷ்டிக்காயிட்டு நடத்துற சரீர சுகத்தையும் ஜீவாத்மா தெரிஞ்சுக்கிறார். நம்ம மனனம் செஞ்சு கரணங்கள் வழியா ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிறோமே, அந்த கரணங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியாக்கும் பரபிரம்ம சைதன்யம். ஏதது ஏன ஏவ விஜானாதி ஆத்மஸ்வரூபத்தை சம்பந்திச்சாக்குமே சொல்லின்னு இருக்கிறது.
அந்த ஆத்மாவாலையாக்கும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். கிம் அത്ര പരിശിഷ്യതേ, ஆத்ம சைதன்யம் அல்லாதக்கு வேற என்ன வாக்கும் இங்க மிச்சம் மீதி இருக்கு? ஏதத்வை தது, ஆத்ம சைதன்யம் தான் எல்லாம். ஆத்ம சைதன்யம் அப்படிங்கிற இதுதான் எல்லாம். இது வை உறுதியாயிட்டும் தது ஆத்ம தத்துவமே தான் பரமமான சத்தியமாக்கும். இது இந்த பாஹ்யமான எந்த ஒரு தேடுதலும் வேண்டாம். பிரகிருதி விஷயங்கள் அப்படிங்கிறது உண்மை கிடையாது அப்படின்னு மிருத்யுதேவன் இங்க நச்சிகேதஸுக்கு உபதேசிக்கிறார். 1வது அத்தியாயத்துல சிரவண முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு சிரவண முக்கியமான விஷயங்களை 1வது அத்தியாயத்துல எடுத்து சொன்ன அந்த பரபிரம்ம தத்துவம் தான் இந்த ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறது. சிரவண மனனங்களால சந்தேகங்கள் படிப்படியாக நிவர்த்தியாகும் அப்படின்னு மிருத்யுதேவன் நச்சிகேதஸுகிட்ட சொன்னதையாக்கும் நம்ம பார்த்தோம். ஒன்னால கேட்கப்பட்ட பரபிரம்ம தத்துவம் அப்படிங்கிறது இதுதான், இந்த ஆத்மாதான். எல்லாத்தோடும் அதிபதியும் சகலத்தோடு பரமகதியும் இதுதான். கடோபனிஷத்து பார்த்துட்டு இருக்கோம். 2வது அத்தியாயத்துல 4வது வள்ளியில 4வது மந்திரமாக்கும் பார்க்கிறோம். சொப்னாந்தம் ஜாகரிதாந்தம் ச உபௌ ஏன அனுபஷ்யதி மகாந்தம் விபும் ஆத்மானம் மத்வா தீரஹ ந சோச்சதி. சொப்னாந்தம் சொப்னத்தில் இருக்கிறதும் ஜாகரிதாந்தம் ச ஜாகிரத் அவஸ்தையில இருக்கிறதுமான உபௌ, 2 அவஸ்தகளிலேயும் இருக்கிற விஷயங்களையும் ஏன ஏதொന്നിனாலேயாக்குமோ அனுபஷ்யதி தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. மகாந்தம் மகானும் விபும் சர்வவியாபியுமான ஆத்மானம் ஆத்மாவை மத்வா தெரிஞ்சுண்டு தீரஹா ஞானி ந சோச்சதி துக்கிக்கிறதில்லை. பரமாத்மாவோடு கூட இருக்கிறதுனாலே ஆக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கு சொப்னாவஸ்தையிலையும் ஜாகிரத அவஸ்தையிலையும் எல்லாம் இருக்கிற அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது.
இதுக்கான சக்தி ஜீவாத்மாவுக்கு கொடுக்கிறது அந்த பரபிரம்ம சைதன்யமாக்கும். பரபிரம்ம சைதன்யத்தை தெரிஞ்சுக்கிற ஞானிக்கு ஒருபோதும் எந்த ஒரு காரணத்தாலையும் கொஞ்சம் கூட துக்கம் அப்படிங்கிறது அனுபவிக்க வேண்டி வரதில்லை. ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானதுனால தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம் இருக்கிறதுனாலயாக்கும் ஆத்மஸ்வரூபத்தை மறுபடியும் மறுபடியும் வர்ணனை பண்ணப்படுறது. ஜாகிரத் அவஸ்தையில நமக்கு பலதும் காண முடியறது, கேட்க முடியறது, எல்லாம் அனுபவங்களை தெரிஞ்சுக்க முடியறது. சொப்னத்திலையும் அப்படியே அந்த ஆத்மாவோடு யதார்த்தமான ஸ்திதி தெரிஞ்சுக்கிறதாக்கும் ஆத்ம தத்துவ ஞானம். துக்க பரிகாரத்துக்கான ஏகமான மார்க்கமாக்கும் இந்த ஆத்ம தத்துவ ஞானம். ஜாகிரத் സ്വപ്ന അവസ്ഥകൾ ഉണ്ടാകരുതും இந்த ஆத்மாவில ஆக்கும். സ്ഥൂലവും സൂക്ഷ്മവും കാരണവും മഹാകാരണത്തിലെ ലയിക്കരുത്. ജാഗ്രത് സ്വപ്ന സുഷുപ്തികൾ തുരീയത്തിലെ ലയിക്കരുത്. ജാഗ്രത് അവസ്ഥ, സ്വപ്ന അവസ്ഥ, സുഷുപ്തി അവസ്ഥ, இப்படி அவஸ்தாத்ரயங்கள் 3 விதமான அவஸ்தகளாக்கும் உள்ளது. இந்த 3 அவஸ்தகளும் துரியத்தில லயிக்கிறது. துரியம் அப்படிங்கிறதுக்கு அவஸ்தை அப்படின்னு சொல்லறதுக்கு சாதிக்காது. துரியம் அப்படிங்கிறது அவஸ்தை கிடையாது. இந்த அவஸ்தாத்ரயங்கள் லயிக்கிறது எதிலே ஆக்குமோ அதாக்கும் துரியம். பெரிய சமுத்திரத்துல ரொம்ப வெயிட்டான ஒரு பொருள் வந்து விழர்த்த உடனடியா அலையடிக்கிறதுக்கு தொடங்கிறது. மகா காரணத்திலிருந்து காரணவும் சூக்ஷ்மவும் ஸ்தூலவுமான சரீரங்கள் உண்டாகிறது. அந்த மகா காரணம் அப்படிங்கிற துரியத்திலிருந்து தான் சுஷுப்தி, சொப்ன, ஜாகிரத் அவஸ்தைகள் உண்டாகிறது. அதனால அது எல்லாமே லயிக்கிறதும் அந்த துரிய அவஸ்தையில தான். பரம்பொருளிலேந்து உண்டான எல்லாம் பகவானோடு திருவிளையாடல்களுக்கு அப்புறமா பரம்பொருளிலேயே லயிக்கிறது. സ്വപ്നാന്തം സ്വപ്നത്തോട് നടുവില്, ജാഗരിതാന്തം ച ജാഗ്രത് അവസ്ഥയോട് നടുവില്, ഉഭൗ. இந்த சொப்ன ஜாகிரத் அவஸ்தைகள் காணப்படுறது ஏனா ഏതൊരാളിലെയാക്കുമോ അനുപശ്യതി. ഇതെല്ലാം കാണപ്പെടുന്നത് ഏതൊരാളിലെയാക്കുമോ ജാഗ്രത് സ്വപ്ന അവസ്ഥകൾ വഴിയാക്കും നമ്മൾ കടന്നു പോறோம். ജാഗ്രത അവസ്ഥയിലും മാക്സിമം നമ്മൾ സ്വപ്നാവസ്ഥയിல தான் இருப்போம். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடுத்து அப்படினா அது நமக்கு சொப்பனம் மாதிரி தோணும்.
நம்மளோட ஜீவிதத்துல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும். கல்யாணம், சீமந்தம், குழந்தைய பிரசவிக்கிறது, ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது, காலேஜுக்கு போய் படிக்கிறது, ബാല്യകാലത്തില அப்பா அம்மா சகோதரர்கள் கூடயும் ബന്ധുമിത്രാദികളോടുകൂടിയും എല്ലാം ജീവിച്ചത്, நிறைய സുഹൃത്ത് ബന്ധങ്ങൾ നമുക്ക് ഉണ്ടായത്, ഇതെല്ലാം கொஞ்ச കാലഘട്ടങ്ങൾ കഴിയർത്ത സ്വപ്നം മാതിരി തോന്നും. നമ്മൾ പ്രസവിച്ച കുഴந்தை 10-30 வயசுல நம்மளோட கண்ணு முன்னால நிக்கிறது. அப்போ நம்மளோட அந்த பிரசவ சமயம் அப்படிங்கிறது, அந்த சமயத்துல அந்த குழந்தை பிறந்த அனுபவம் அப்படிங்கிறது சொப்பனம் மாதிரி. நமக்கு கல்யாணம் நடந்தது, மேடையேறி கல்யாணம் நடந்ததெல்லாம் சொப்பனம் மாதிரி. ஸ்கூலுக்கு போய் படிச்சதும் എല്ലാം നമുക്ക് സ്വപ്നം മാതിരി തോന്നും. இப்படி ஜாகிரத் அவஸ்தையிலையும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொப்பனம் மாதிரி தோணும். இந்திரியைஹி இந்திரியங்கள் வழியா, கரணங்கள் வழியா நமக்கு அதாவது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான அவஸ்தையுண்டாகிறது. அதாக்கும் ஜாகிரத் அவஸ்தை. சொப்பனத்துல நம்ம பார்க்கவும் கேட்கவும் எல்லாம் செய்வோம்னா கூடியும் அது இந்திரியங்களால கிடையாது. சொப்பனம் அப்படின்னா கரணங்கள் அங்க ஒர்க் பண்றதில்லை, இந்திரியங்கள் ஒர்க் பண்றதில்லை. ஜாகிரத் அவஸ்தையில நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்களாக்கும் சொப்னாவஸ்தையில കാണறோம். സ്വപ്നത്തില ഒരു ബലൂണ് നമ്മൾ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கா, ஜாகிரத அவஸ்தையில നമ്മൾ அது ബലൂണ് தெரிஞ்சிருக்கணும், இது ബലൂണാക്കും அப்படின்னு. സ്വപ്നത്തിലെ പാമ്പை பார்த்து பயக்கணும் அப்படின்னா ஜாகிரத அவஸ்தையில നമ്മൾ பாம்பை பார்த்திருக்கணும். டைரக்டா பார்க்கலை அப்படின்னாலும் கதைகள் வழியாவோ சினிமா வழியாவோ எல்லாம் அந்த பாம்பை நம்ம தெரிஞ்சிருந்திருக்கணும். அப்படி தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் நமக்கு சொப்பன அவஸ்தையில கிளியர் ஆயிட்டு காணறதுக்கு சாதிக்கிறது. ஜாகிரத் സംസ്കാരത്തിലേന്തുണ്ടാകற விஷயத்தோடு கூடின அனுபவமாக்கும் சொப்பனம். கரணங்களெல்லாம் அடங்கியிருக்கிற சமயத்திலேயாக்கும் சொப்பனம் உண்டாகிறது. கரணங்களை சம்பந்திச்ச போதம் வந்தானா சொப்பனாவஸ்தை உண்டாகாது. ஜாகிரத் സംസ്കാരത്തിലേന്താക്കും சொப்பனம் உண்டாகிறது. இதுவரைக்கும் கண்களால കാണാത്ത ഒരുത്തർക്ക് സ്വപ്നത്തില ഒന്നും കാണാത്തത് സാധിക്കാതെ, ജനനത്തിലേന്ത് കண்களே வர்க் பண்ணாத ஒருத்தருக்கு சொப்பன அனுபவம் அப்படிங்கிறது ஒருபோதும் உண்டாகாது.
விஷயத்தோடு கூடினதாக்கும் சொப்பனம். മനസാല ഉള്ള പ്രവൃത്തി മട്ടുമാക്കും സ്വപ്നം. ഇന്ദ്രിയ പ്രവൃത്തി கிடையாது. சொப்பனம் அப்படிங்கிறது நிஜம் கிடையாது. അതൊരു അനുഭവം மட்டுமாக்கும். உண்மை கிடையாது. സ്വപ്നത്തിലെ കാണറ விஷயங்கள் നമ്മൾ ജാഗ്രത അവസ്ഥയിലെ കണ്ണുകളാലെ பார்த்து தெரிஞ்ச விஷயங்களாயிருக்கும். இந்த ஜென்மத்திலே ஜனனம் முதல்க்கு ஏதெல்லாம் இந்திரியங்கள் വർക്ക് பண்ணலையோ അതൊന്നും സ്വപ്നത്തിലെയും നമുക്ക് അനുഭവിക്കത്തുക്ക് സാധിക്കാതെ. ജനനം മുതൽക്ക് കാതു കേൾക്കാത്ത ഒരുത്തർക്ക് സ്വപ്നത്തിലെ പേശറതും കേൾക്ക മുടിയാതെ. ജാഗ്രത് സ്വപ്ന അവസ്ഥകൾ അനുഭവിക്കുന്നത് ഒരേ ഒരു ജീവാത്മാதான். நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மாதான் ஜாகிரத் அவஸ்தையையும் சொப்பன அவஸ்தையையும் அனுபவிக்கிறது. സ്വപ്നത്തിലെ നന്ന ചാപ്പിട്ട് സന്തോഷം ഉണ്ടാനാക്ക ജാഗ്രത് അവസ്ഥയാണ് നിജ അവസ്ഥയിലെ വയറ് നിറയാതെ പശിക്കത്താൻ ചെയ്യും. നല്ല പശി ഇരിക്കുന്ന നേരത്തിലെ പടുത്ത് തൂങ്ങി എന്തിരുന്ന് ചാപ്പിട്ട് കുറവും ചൊല്ലിണ്ട്. அந்த தூக்கத்துல நமக்கு பலவித விபவங்களோடு கூடின சாப்பாடு கிடைக்கிறது. சொப்பனத்துல நல்லா சாப்பிட்டோம், இனி சாப்பிட்றதுக்கு வயிற்றுக்குள்ள இடமே இல்லை. அப்படி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற நேரத்திலேயாக்கு நம்ம திடீர்னு கண்ணை முழிக்கிறோம். அப்பதான் வருது பசி. வயிற்றுக்குள்ள ஒன்றும் இல்லை, கடமுடா சத்தம் வருது வயிற்றுக்குள்ள. அப்ப சொப்பனத்துல நல்லா சாப்பிட்டானா ஜாகிரத அவஸ்தையில வயிறு நிறையாது. സ്വപ്ന മധ്യത്തിലെ സന്തോഷ അനുഭവം ഉണ്ടാകരുത്. കണ്ണ തുറന്നാനാ സ്വപ്നത്തോട് കടച്ചിയില அந்த சந்தோஷ அனுபவம் அப்படிங்கிறது சங்கடமாய் மாறுறது. அடடா சொப்பனத்துல இத்தனை நன்னா சாப்பிட்டோமே, அதெல்லாம் உண்மை இல்லையா அப்படின்னு நினைச்சு துக்கம் உண்டாகிறது. இந்த அனுபவங்கள் எல்லாம் ஜீவாத்மாவிலேயாக்கும் உண்டாகிறது. സ്വപ്നവും ജാഗ്രത അവസ്ഥയും എല്ലാം കാണുന്നത് இந்த ജീവാത്മാവിലെയാക്കും. മഹാന്തം വിഭും ആത്മാനം. മഹാനും സർവവ്യാപിയുമാണ് ആത്മാവ്. അവസ്ഥാത്രയങ്ങൾക്ക് സാക്ഷിയാണ് അന്തരാത്മാവ്. എല്ലാവിധமான അവസ്ഥകളിലെയും സ്വയം എല്ലാ അനുഭവങ്ങളെയും അനുഭവിக்கிற அந்த ആത്മാവ് സുഖമാനാലും ദുഃഖമാനാലും വലിയാനാലും അപമാനമാനാലും എല്ലാം അനുഭവിക്കുന്നത് அந்த ആത്മാവാക്കും. அந்த ആത്മാവ് മത്വ தெரிஞ்சுண்டானா ശാസ്ത്രത്താലെയും ഗുരു ഉപദേശത്താലെയും നന്നാ தெரிஞ்சுண்டானா ധീരഹ ஞானியான ധീരனுக்கு ந சோச்சதி அதுக்கப்புறம் துக்கிக்க வேண்டிய நிலைமை உண்டாகாது. பண்டிதர்கள் இறந்து போனவாளை சம்பந்திச்சும் ജീവിച്ചിരിக்கிறவாளை சம்பந்திச்சும்
துக்கிக்கிறதில்லை. ஆத்மஞானிகள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஒருபோதும் துக்கிக்கிறதில்லை. ஞானிகள் அல்லாத்த தீரர்கள் அல்லாத்தவாளாக்கும் எப்பவும் துக்கிச்சுருக்கிறது.